டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகன் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 8/12/2025 கார்த்திகை 22 திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் தாய் வழி உறவு, தந்தை வழியருடன் மனமிட்டு பேசுங்கள். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதமோ தகராறோ வேண்டாம். தொலைதூரத்தில் இருந்தாலும் உறவுகளிடம் சிறிது மரியாதையுடன் பேசுவதும், அவர்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் செய்து முடிக்கவில்லை என்றாலும் அவர்களை பற்றி ஏதாவது கோபதாபமாக பேசுவதை மட்டும் விட்டு விடுவது மேஷத்துக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் மட்டும் சிறிய சிறிய புயல் மாதிரி மையம் கொண்டிருக்கும். அதில் புயல் ஒரு பெரிதாகாமல் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களில் மிதுன ராசிக்காரர்கள் காணப்படுவது ஆச்சரியத்தக்க அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகளும் உத்தியோகத்தில் ஏற்றமும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பும். புதிய முயற்சிகள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய நல்ல காலகட்டமும் ஏற்றத்தினுடைய அமைப்பு. பிள்ளைகளுடைய படிப்பு தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியமும் அனுகூலமும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். விரயங்களில் சிறிது கவனமாக இருப்பதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், ஏற்றங்களுக்கு உண்டான நல்ல காலகட்டமும், வியாபாரத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக நிலைமைகள் படிப்படியாக மீறுவதும், தனிப்பட்ட முறையில் சிறிது விரயங்களும் பண விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் லாபத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயம் ஏற்படக்கூடிய அமைப்பு. லாபமும் ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது யோக பலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு யோகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது பெரிய அளவு சாதனைகளை செய்வதற்குண்டான ஆசீர்வாதத்தை
ஏற்படுத்தும். உறவு முறையில் கோபதாபங்கள் நிச்சயமாக வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக தீர்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் அதீத முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுடன் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு சிலர் முயல்வார்கள். அதீத கவனமாக நீங்கள் இருப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது, தொலைதூரத்திலிருந்து நல்லது நடப்பது, உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே பெற்றோர், பெரியோர், பூர்வீக அமைப்பு அனுகூலங்களை ஏற்படுத்தும். இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு டக்குன்று அமைவதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.